குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நாள்பட்ட நெஞ்சு சளி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தைகளா இருந்தா குறைஞ்சது ஒரு 2 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்றேன். அந்த 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்து எவ்வளவு வயதானவங்களா இருந்தாலும் சரி, அதிகமாக நெஞ்சு சளி, வறண்ட சளி இருக்குது, அந்த சளி கோத்துக்குச்சு, காரி துப்புனாலும் அந்த சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிலை இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு நாட்டு மருந்து கடையில, இது கை வைத்தியம் சரிங்களா, நாட்டு மருந்து கடையில சித்தரத்தைன்னு விற்கும். அடுத்து சிறு திப்பிலி அல்லது அரிசி திப்பிலி அல்லது திப்பிலின்னு சொல்லுவாங்க. திப்பிலியில ஆணை திப்பிலின்னு இருக்கு, அது வேண்டாம். சிறு திப்பிலி இல்லாட்டி அரிசி திப்பிலி, இது ரெண்டையும் ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்து அத்தனையும் போட்டக்கூடாது. திப்பிலியில பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 கிராம் 4 கிராம் அளவுக்கு இருக்கும். எடுத்துக்கிட்டு அதே அளவு எடை அளவுக்கு என்ன பண்ணுங்க, சித்தரத்தை இருக்கு இல்லையா, அந்த சித்தரத்தை உதாரணத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்து, இந்த சித்திரத்தையே நம்ம இஞ்சி தட்டுவோம் இல்லையா, சுக்கு உடைப்போம் இல்லையா, அது போல தட்டிக்குங்க. தட்டிக்கிட்டு இந்த திப்பிலி இருக்கு இல்லையா, அதை மிளகுக்கு, அதாவது ரசத்துக்கு மிளகு நுணுக்கும் இல்ல, அது போல 1 2 நுணுக்கி இது ரெண்டையும் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. 3 டம்ளர் தண்ணி ஊத்தி 3/4 டம்ளரா சுண்டணும். சுண்டனதுக்கு அப்புறம் இது எடுத்து பெரியவங்களா இருந்தா அதை அப்படியே குடிச்சிடலாம். ஆனா குடிச்ச அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த சளி என்ன ஆகும்னா, சில பேருக்கு உடனே வாந்தியா வந்து வெளியே வந்துடும். இல்ல வாந்தி வரல அப்படின்னு சொன்னா மறுநாள் மலத்துல அந்த சளி அடிச்சுட்டு போயிடும். நாட்பட்ட எவ்வளவு நாட்பட்ட சளியாக இருந்தாலும் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி முழுமையா இன்ஷா அல்லாஹ் வெளியே வந்துடும். இது அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாள் எடுத்துக்கலாம். குழந்தைகளா இருந்துச்சுன்னா 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளா தான் ஒரு 1/4 சங்கடை அளவுக்கு ஊத்துனா போதுமானது.